Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்ம வந்து முடி நல்லா அடர்த்தியாக வளரணும், நல்ல நீளமாகவும் வளரணும், அதே சமயத்தில் பொடுகெல்லாம் போய் தலையில் உள்ள அந்த அரிப்பெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையும் சரியாகி முடி நல்லா பளபளப்பாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதோட பொடுகெல்லாம் வராமல் பாதுகாக்கும். ஹேரை ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேரை சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் பாதுகாக்கும். ஹேர் நல்ல க்ரோத்தாக வளர வைக்கும். நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த கருஞ்சீரகமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும். மெலிசாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப முடி சாஃப்டாக ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த முடியை நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக வளர வைக்கும். நல்ல ஒரு அடர்த்தியான நீளமான ஹேர் கிடைக்கும். இளநரையை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இதுவும் நம்மளுக்கு பொடுகெல்லாமே சரி பண்ணி அந்த அரிப்பு எல்லாமே தலையில் இருந்ததுன்னா கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ரோஸ்மெரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரோஸ்மெரியும் பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனையை சரி பண்ணி நல்ல ஒரு க்ரோத்தோட ஹேரை வளர வைக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பொடுகெல்லாம் வராமல் அந்த அரிப்பு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு க்ளீனான ஹேரை கொடுக்கும். ஹேர் நல்ல க்ரோத்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா கழுவிட்டு அதில் தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரை நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கருமையான ஒரு ஹேர் கிடைக்கும். இளநரையை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்ததாக நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா அந்த தண்ணியெலாம் இல்லாமல் ஈரப்பதம்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையில் துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு 1/2 லிட்ரு இல்லைன்னா ஒரு 300 ml அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வெயிலில் வச்சு கூட நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இது கூட வேம்பாலம் பட்டை 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வேம்பாலம் பட்டை உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வேம்பாலம் பட்டை நம்மளுக்கு முடியை கருகருன்னு அடர்த்தியாக வளர வைக்கிறதோட இளநரை வராமல் பாதுகாக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு அதை கட்டுப்படுத்தும். முதிர்நரை வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஆயில் போட்டாலும் நீங்கள் வேம்பாலம் பட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரிசல்ட்டு. இப்போ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வெயிலில் வச்சுருங்க. ஒரு 2 வாரம் இல்லைன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் வெயிலில் வச்சுருங்க. நல்லா ஊறிடும். அப்படி உங்களுக்கு வெயிலில் வைக்க டைம் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பொடியெல்லாம் கருகாத மாதிரி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெயிலில் வைக்கும்போது நல்ல ஒரு உங்களுக்கு அதாவது எண்ணெய் காய்ச்ச தெரியாதவங்களாம் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் வச்சுருந்தேன். வச்சதுக்கப்புறம் ஆயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆயிலை 10 நாள் வரைக்கும் வெயிலில் வச்சுருந்தேன். இது வந்து இது எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு. இந்த வெந்தயம், இந்த வேம்பாலம்பட்டை கருவேப்பிலையோட அந்த எசன்ஸு, அந்த கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டரை வச்சு வடிகட்டும் போது ஒரு கிளாத் வச்சு வடிகட்டுங்க. அப்போ தான் அந்த பிசுரெல்லாம் ஆயிலில் இறங்காமல் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு பாட்டிலில் எப்போதும் போல் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட இதை பயன்படுத்தலாம். வெயிலில் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது விட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து காலை வெயிலில் காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் வச்சுருந்து எடுத்துருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கிறதோட ஹேருக்கு நல்லா வந்து ஒரு வாசனையும் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த எசன்ஸ்லாம் ஊற வர ஆயில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் நல்ல க்ரோத்தாக வளரும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேர் கிடைக்கும். இளநரை முதிர்நரையை கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேம்பாலம் பட்டையை நீங்கள் தனியாக ஆயிலில் சேர்த்து பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் அது வந்து நல்ல ஊற நல்ல ரெட் கலராக கிடைக்கும். நான் அந்த மாதிரி வீடியோஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.